தல டோனியோட ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. அதுவும் தல டோனியை வந்து இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. டெய்லி இந்த மாதிரியான ஐபிஎல் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லா வருஷமுமே ஐபிஎல் வந்து நடக்கும். அந்த ஐபிஎலோட முடிகிற டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தல டோனி எப்போ ரிட்டையர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இந்த கடைசி ஒரு 5 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டாபிக் வந்து ஐபிஎலோட எண்ட் டைமே வந்து செம்ம பீக்காக போகும். இப்போலாம் வந்து அவர் வரும்போதே அவர்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த சீசன் வந்து ரிட்டையர் ஆவீங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபேன்ஸ்க்காக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பாங்க. அவரும் ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டக்கான ரிப்ளை வந்து வருஷம் கொடுத்துட்டு வந்து போயிடுவாரு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் ஆரம்பிக்கவே இல்லை. ஐபிஎல் 2025 அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தல டோனி சஞ்சு சாம்சன் வந்து இருக்காங்க. அண்ட் இங்கே வந்து அந்த ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது சஞ்சு சாம்சனே வந்து சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, தல டோனி வந்து எப்போ ரிட்டையர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பாங்க. பட் என்ன பொறுத்தவரையிலும் தலை இன்னும் ஒரு 2 சீசன் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் வந்து சொல்லுவாரு. அண்ட் இது சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் ஒரு கிரேஸ் ஆயிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தல டோனி வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து என்னோட இந்த கடைசியா அந்த கிரிக்கெட் ஆடுற ஒரு சில வருஷங்கள், அண்ட் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஆட நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் ஒரு சில வருஷங்கள், அதாவது வந்து இந்த ஒரு சீசனா இருக்காம இன்னும் ஒரு சில வருஷங்கள் என்னோட இதை வந்து நான் கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணி ஆட விரும்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா மனுஷன் இதை வந்து எதனால இப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அடிக்காத கப்பா, அந்த கப்பை அடிக்கிறது அப்படின்றலாம் தாண்டி ரொம்ப மைண்ட் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், இது எப்படி பண்றது, எந்த பிளேயருக்கு இன்ஜுரி, இந்த பிளேயருக்கு பதிலாக எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கும். அண்ட் அந்த ஒரு கேப்டன் அப்படின்னும் போது அந்த கேப்டனுக்கான அந்த யோசனைகள், அந்த சிந்தனைகள்லாம் வந்து கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் அவர் வந்து ஒரு கூல் கேப்டனா இருந்தாலும் மண்டைக்குள்ள இவ்வளவு விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? அண்ட் இப்போ வந்து கேப்டன்சி அப்படின்றது ஐபிஎல்ல வந்து வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கிட்ட வந்து கொடுத்துட்டாரு. அண்ட் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்டன்சி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு தெளிவா இருக்கு. அண்ட் மற்ற இந்த இன்டர்நேஷனல் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு தல. ஸோ இப்போ அவர் ஃப்ரீயா இருக்காரு. ஸோ இந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளேயரா, ஓகேவா, இதெல்லாம் தெளிவா கேட்டுக்கோங்க, ஒரு லீடரா இல்ல, ஓகேவா, ஒரு சின்ன மென்டாரா இருப்பாரு, அதெல்லாம் ஃபைன். பட் அதை தாண்டி ஒரு பிளேயரா அவர் ஆடணும் அப்படின்றத வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அது வந்து அவர் பேசினது அண்ட் இப்போ ஒரு சில விஷயங்கள் போறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு கன்க்ளூஷனா நான் சொல்றேன். ஸோ இவ்வளோ வருஷங்கள் இதெல்லாம் யோசிச்சுட்டு கொஞ்சம் ஒரு இதில் இருந்துட்டு இப்போ ஒரு பிளேயராக ஆடி இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில வருடங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி கிரிக்கெட் ஆடணும்னு நினைக்கிறாரு. அது ஒரு நல்ல முடிவு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் இன்னும் எவ்வளோ நாளுக்கு வந்து எவ்வளோ வருஷங்களுக்கு வந்து சிஎஸ்கேல வந்து இருக்காரோ அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கும் சரி, சென்னை சூப்பர் கிங்ஸுக்குமே வந்து சரி ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இவர் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து க்ரூம் பண்ணிட்டே இருப்பார். நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸு அதெல்லாம் வந்து அவர் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவரும் வந்து நல்லா க்ரூம் ஆயிடுவார். ஸோ சிஎஸ்கேக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிராண்ட் வேல்யூ அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து இருக்கும். அண்ட் இப்பயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடில் வந்து சுரேஷ் ரெய்னாவை வந்து ஐபிஎல் 2025 வந்து ஒரு மென்டாராவோ ஒரு கோச்சாவோ கொண்டு வரத்துக்கு சிஎஸ்கேயோட மேனேஜ்மெண்ட் ஒரு பிளான் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்தது. அதை பற்றி அஃபிஷியலாக நாளைக்கு வீடியோவில் வந்து பேசுவோம். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சிஎஸ்கேக்கு, அதாவது இந்த தல டோனி அந்த சுரேஷ் ரெய்னா இந்த டாப்பிக்கில் வந்து வரும்போது எல்லாமே பாசிட்டிவாக வந்து போய்கிட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரையிலும் இன்னும் ஒரு 2 to 3 வருஷம் தாராளமாக வந்து ஆடுவார். அடுத்த மெகா ஆக்ஷன் வரையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தல டோனியை வந்து எதிர்பார்க்கலாம். ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைனில் போய்கிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நடுவில் இன்கேஸ் சிஎஸ்கே கப் அடிச்சிட்டாங்க, ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது தலைக்கு ஏதாச்சும் ஒரு ஃபேர்வெல்லாக அமைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. அப்படி இல்லை, அந்த ஃபேர்வெல் நடக்கலை, அதாவது அந்த ஒரு கப்பு அடிக்கலை அப்படின்னா அந்த கப்பு அடிக்கிற வரையும் தலை இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் ஓகே, கப்பை அடிச்சுட்டு அவருக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் பார்ட்டி கொடுத்து இந்த ஆர்சிபி மக்கள் முன்னாடி அந்த ஒரு கப்போட அவரை வழி அனுப்புகிற ஒரு விஷயமும் இருக்கு. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப் அடிக்கிற வரையும் நீங்கள் இருங்க டீமில், இன்னும் கப் அடிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போங்க அப்படின்ற ஒரு இருக்கு. ஒரு ஃபேனாக 2த்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்புகிறோம். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் இதை பற்றி தல டோனியோட ரிட்டையர்மெண்ட் பற்றி, தல டோனி சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் இன்னும் ஒரு சில வருஷங்கள் ஆடலாமா, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் இந்த சினாரியோஸ்லாம் பார்த்து அவரோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாம் பார்த்து இது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்து என்ன வீடியோ போடணும், எந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்ன்றது கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்காக அந்த மாதிரியான வீடியோஸ், நீங்கள் கேட்ட வீடியோஸ் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக அப்லோட் செய்யப்படும்.